அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வளர்பிறை 29/4/2025. துவிதியை திதி மாலை 5:31 வரை. அதன் பிறகு திருதியை திதி. கீழ்நோக்குள்ள கிருத்திகை நட்சத்திரம் மாலை 6:47 வரை. அதன் பிறகு மேல் நோக்குள்ள ரோகிணி நட்சத்திரம். சித்த யோகம் மாலை 6:47 வரை. அதன் பிறகு அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை, நண்பகல் 12 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை: மேஷ லக்னம், லக்னத்திலேயே சூரியன், ரிஷபத்தில் குரு பகவானுடன் சந்திரன், கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மீனத்தில் சனி ராகுடன் புதனும் சுக்கிரனும். இன்று என்ன செய்யலாம்? மதில் சுவர் எழுப்ப, வாகனம் விற்க, வன தெய்வங்கள் அதாவது எல்லை தெய்வத்தை வணங்க, மூலிகை சேகரிக்க, வங்கி கடன் பெற நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, சத்தியம், நிதானம், சகிப்புத்தன்மை இந்த மூன்றும் தான் அறிவை வளர்க்கின்றன, ஆஸ்தியையும் பெருக்குகின்றன. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் சத்தியம் மாறாமல் இருப்பீங்க, எப்பொழுதுமே உண்மையை பேசுவீங்க. சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு சகிப்புத்தன்மை ஜாஸ்திங்க. சிலர்லாம் உங்களை மட்டம் தட்டி பேசினாங்க, உதாசீனப்படுத்தினாங்க, ஒதுக்கி வச்சாங்க. அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு நீங்கள் வளர்ந்தீங்க. நமக்குன்னு ஒரு காலம் வரும், நாமும் ஜெயிக்க முடியும், இவங்க முன்னால் நம்ம கம்பீரமாக வாழ முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோடு உழைத்து உழைத்து உயர்ந்த இடத்தில் உட்கார்ந்திருக்கும் உத்தமர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு சாதகமாக சந்திரன் உட்கார்ந்துட்டாருங்க. கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த அலைச்சல்கள், தர்ம சங்கடங்கள், குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி எல்லாம் சரியாகி இன்றைக்கி சந்தோஷமாக நீங்கள் இருப்பீங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கி நிம்மதி உண்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த சின்னதாக இருந்து வந்த சச்சரவு அதெல்லாமே கூட இன்றைக்கு சரியாகுங்க. வெளிவட்டாரத்திலேயும் நீங்கள் பெருமையாக இன்றைக்கி பேசப்படுவீங்க. சோம்பல் கொஞ்சம் விலகுங்க. சோர்வு களைப்பிலிருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. தள்ளி போன சில விஷயங்கள் இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்கும். எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. அதே மாதிரி வியாபாரத்திலேயும் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்றைக்கி விற்று தீருங்க. அதுபோல் உறவினர்களும் நண்பர்களும் இன்றைக்கி வீடு தேடி வருவாங்க. வீடு ரொம்ப கலகலப்பாக மாறுங்க. அதே மாதிரி விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்ன வாக்கை நிறைவேற்றி கைமாத்தா வாங்கின பணத்தையும் இன்றைக்கி தந்து முடிப்பீங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்னதாக இருந்து வந்த சிக்கல்களெல்லாம் சரியாகி அங்கேயும் உங்களுக்கு இன்றைக்கி நல்ல பேர் கிடைக்குங்க. பிரபல யோகாதிபதி பாக்யாதிபதி குரு பகவானுடன் சந்திரன் இன்றைக்கி சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால திடீர் பணவரவு செல்வாக்கு உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் முன்கோபமும் செலவும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே,
துருப்பிடித்த இரும்பும் சோம்பல் ஏறிய உடம்பும் எதற்கும் உதவாது. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் சோம்பேறித்தனத்தை தூக்கி எறிஞ்சிட்டு எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக இருப்பீங்க. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். நாம் செய்ய வேண்டிய கடமையை நாம் செஞ்சுட்டே இருப்போம். நாம் உழைக்கிறத நம்ம உழைச்சிக்கிட்டே இருப்போம். என்னைக்காவது ஒரு நாள் இறைவன் நம்மளை கண் திறந்து பார்ப்பார். அப்போ நம்ம கஷ்டமெல்லாம் போயிடுங்கிற நம்பிக்கையோடு எங்கும் எப்பொழுதும் இடைவிடா முயற்சியுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் வந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் மாலை 6:47 வரைக்கும் சந்திரன் இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் வேலை சுமை இருக்கும், முன்கோபமும் கொஞ்சம் வரும். யாரும் நம்மளை புரிஞ்சிக்கலீங்களே அப்படிங்கிற ஒரு ஆதங்கமும் இருக்குங்க. மாலை 6:47 பிறகு ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்யிருக்கிறதுனால ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. மற்றபடி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தள்ளி போன சில வேலைகள் இன்னைக்கு சீக்கிரம் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. புது வண்டி வாகனம் வாங்கலான்னு நினச்சிட்டு இருக்கீங்க, அதுவும் சீக்கிரம் வாங்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்க, பெரிய பதவியில் இருக்கிறவங்க, அரசியல் பிரமுகர்கள், ஆன்மீகத்தில் பெருசாக இருக்கிறவங்க, அவங்களுடைய நட்பு அறிமுகம் அதெல்லாம் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார விவாதங்கள் கொஞ்சம் இருக்கும், விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லாயிருக்கும். ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் முன்ன பின்ன இருக்கும். வேலையாட்களை கடிந்து கொள்ளாமல் கொஞ்சம் அரவணைச்சு கொண்டு போங்க. உத்தியோகத்தில் அவசரமாக எதையும் பேசி வைக்க வேண்டாம். அதிகாரி ஏதாவது சொல்கிறாருன்னா அப்படிங்களான்னு பொறுமையாக கேட்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, மரியாதைக்கு விலை இல்லை, ஆனால் அது எல்லாவற்றையும் விலைக்கு வாங்கிவிடும். ஆமாங்க, ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமானது மரியாதை தாங்க. அந்த மரியாதை எங்கே கிடைக்குதோ, யார் தன்னை மதித்து நடந்து கொள்கிறார்களோ அந்த இடத்துக்கு தாங்க நீங்கள் போவீங்க. மரியாதையை நீங்கள் விலை கொடுத்து வாங்க மாட்டீங்க. ஆனால் மரியாதை எல்லாவற்றையும் விலை கொடுத்து வாங்கிவிடுங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு அவரவர்களுக்கு தகுந்த மரியாதையை அப்படியே தரக்கூடிய உத்தமர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. சுப செலவுகள் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. ஏதாவது நல்லது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. நடக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் எதுவும் முடிய மாட்டேங்குது. 2ஆம் இடத்துல செவ்வாய் வேற உட்காந்துக்கிட்டு நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்குது. யாராவது எதாவது சொன்னால் உடனே கோபம் வருது, எதிர்த்து பேச தோணுது, என்னென்னவோ பேச தோணுது. இப்படியே சில நேரங்களில் யோசிச்சுட்டு உட்காந்துருப்பீங்க. 4ஆம் இடத்துல கேது உட்கார்ந்து அம்மாக்கிட்டேயும் அன்பாக பேச முடியல, அவங்களையும் கஷ்டப்படுத்த வேண்டியதாக இருக்குது. அப்படி இருந்தாலும் சரி அடுத்ததாக நம்ம அன்பாக பேசலான்னு பார்த்தா அதுவும் சரியாக வரமாட்டேங்குதுன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டிருப்பீங்க. சனி பகவான் 10ஆம் இடத்துக்கு வந்துட்டார். இனிமேல் அங்கங்கே அலையிறதை விட நாமே ஏதாவது ஒரு தொழிலை தொடங்கலாம், அதே மாதிரி அங்கங்கே போய் ஏதாவது படிக்கலாங்கிறத விட இங்கே இருந்துக்கிட்டே ஏதாவது படிக்க முடியுமா, செய்ய முடியுமா அப்படிங்கிற யோசனைகள் உங்களுக்கு ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்கும். அதற்கான முயற்சிகளில் நீங்கள் இறங்கலாங்க. சூரியன் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அரசு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியும். பேங்க் லோனுக்கு இன்றைக்கி நீங்கள் பேங்க் மேனேஜர் அல்லது அதிகாரியை போய் பார்க்கலாம். அதே மாதிரி வீடு கட்ட பிளான் அப்ரூவலுக்கு இன்றைக்கி நீங்கள் அதிகாரிகளை சந்திக்கலாம். அது மாதிரி வீடு விஷயங்கள், பட்டா சிட்டா அடங்கல் வாங்கிறது, லைசன்ஸ் அப்ரூவல் வாங்கிறது, இது மாதிரி எந்த ஒரு அரசாங்க சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் அந்த முயற்சியில் இன்றைக்கி இறங்குனீங்கன்னா அதெல்லாம் வெற்றிகரமாக முடியுங்க. வியாபாரம் இன்றைக்கி பரபரப்பாக இருக்கும், லாபத்தையும் கொடுக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சின்னதாக இருக்கக்கூடிய தடங்கல்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல் செலவு இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு
நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை சமாளிக்க உதவும் திறனே கல்வியாகும். ஆமாங்க, படிப்புங்கிறது என்ன? வாழ்க்கைக்கு உதவக்கூடியது. வாழ்க்கையில் ஏதாவது சிக்கல்கள் வந்தால் அதுக்கான வழி ஏதாவது கிடைக்குமா, அந்த சிக்கலை தீர்க்கறதுக்கான விடை ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு நமக்கு சொல்லித்தர்றதாங்க படிப்பு. இதெல்லாம் இந்த காலத்து படிப்பு சொல்லித்தருதா? அது எதையோ சொல்லி கொடுக்குது. அதனால தாங்க நீங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற படிப்பு, கல்லூரியில் படித்த படிப்பு, பல்கலைக்கழகங்களில் படித்த படிப்பை விட நடைமுறையில் அன்றாட வாழ்க்கையில் அடுத்தவங்க மூலமாக கற்றுக்கிற படிப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த படிப்பு மூலமாக எல்லோரையும் வெற்றி பெற்று காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. காரணம், உங்கள் ராசிநாதன் சந்திரன் இன்றைக்கி உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு, யோகாதிபதியோடு உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ரொம்ப வருஷமாக முடியாத சில விஷயங்கள் இன்றைக்கி ஒரு முடிவுக்கு நல்ல விதத்தில் நடக்குங்க. எதிர்பார்த்ததும் சீக்கிரமாக முடியுங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்னதாக இருந்து வந்த கோபதாபங்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகும். பரஸ்பரம் அந்யோன்யம் அதிகரிக்கும், பாசமும் அன்பும் அதிகமாகுங்க. பிள்ளைகளிடமிருந்து வந்த பிடிவாத போக்கு கூட இன்னைக்கு கொஞ்சம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. யோகாதிபதி செவ்வாய் ராசியில் உட்கார்ந்துருக்கிறாரு. ஒரு பக்கம் நல்லது தான், ஏன்னா யோகாதிபதி ராசி கேந்திரம் பெற்றிருக்கிறது நல்லது தான். ஆனால் இன்னொரு பக்கம் சிடுன்னு எல்லார்ட்டையும் பேச வைக்கும், கோவப்பட வைக்கும். அஷ்டமத்து சனி முடிஞ்சதா இல்லையா சந்தேகமாக இருக்குது. அஷ்டம சனி முடிஞ்ச பிறகு கூட நம்ம கோவப்படுறோமே நீங்கள் நினைக்கிறீங்க. அது காரணம் இந்த செவ்வாய் தாங்க. மற்றபடி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே வெற்றியை கொடுக்குறார் சூரியன். அதனால் எல்லா வகையிலும் நல்லது நடக்கும். பணவரவும் இன்னைக்கு இருக்குது. வியாபாரத்திலையும் இன்னைக்கு திடீர் லாபம் இருக்குது. உத்தியோகத்திலையும் இன்னைக்கு உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:45 மணிக்கு பிறகு நலமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தால் தோல்வியானது தூர விலகி போகும். ஆமாங்க, தோத்துட்டோம் அப்படின்லாம் நீங்கள் எப்பயுமே யோசிக்க மாட்டீங்க. ஜெயிக்கிறதுக்கான வழிகளை தேடிக்கிட்டே இருப்பீங்க. மறுபடியும் முயன்று கொண்டே இருப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய விடாமுயற்சியால் வெற்றி பெற்று காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் சூரியன் உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் சுற்றி இருக்கிறவங்களுடைய சுயரூபம் எல்லாமே தெரிய வருங்க. முதுகில் குத்துனவங்க யார், தள்ளி விட்டவங்க யார், இந்த அளவுக்கு நாம் தடுமாறி விடுறதுக்கு காரணமாக இருந்தவங்க யார் பேச்சை நம்பி நாம் ஏமாந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வரும், தெரிய வருங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார சின்னதாக ஏதாவது ஒரு சிடுசிடுப்பு இருந்துக்கிட்டே இருக்குங்க. விட்டு கொடுத்து போனால் நல்லதுங்க. ஏன்னா அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால கொஞ்சம் சுயகௌரவம், தன்மானம் அது ஒரு 2% வீட்டில் குறைச்சிக்கிறது நல்லதுங்க. எல்லார்ட்டையும் கொஞ்சம் அன்பாக பேசுகிறது நல்லதுங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் டென்ஷன் இருக்குது, ஒவ்வொருத்தவங்களுக்கும் எதிர்பார்ப்பு இருக்குது. உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நினைக்காம இருக்கிறதும் நல்லதுங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் இருக்குது. தேங்கி கிடந்த சரக்குகள் இன்றைக்கி விற்று தீரும். புதுசாக வேறு ஏதாவது ஏஜென்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரபரப்பாக நீங்கள் இருப்பீங்க. புது விஷயங்களை நீங்கள் கற்றுப்பீங்க. எப்பொழுதுமே யார்கிட்டையாவது ஒரு நல்ல விஷயம் இருக்குதுன்னா அவங்களுக்கு குறைவான வயசு, அதாவது உங்களை விட சின்னவங்களாக இருந்தால் கூட அவங்கள அணுகி அந்த விஷயங்களை நீங்கள் எப்பயும் தெரிஞ்சுப்பீங்க, கற்றுப்பீங்க. அதே மாதிரி இன்றைக்கும் புதுசாக சேர்ந்தவங்களோட பேசி சில புது விஷயங்களை நீங்கள் கற்றுப்பீங்க. அதே போல் பணவரவு இன்றைய தினத்தில் உண்டுங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க. செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. அதே போல் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எல்லா வகையிலுமே நல்லது
நல்லது நடக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்ப்புகள் எல்லாமே விலகி பணவரவு உண்டாகும். ஆனால் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் கொஞ்சம் இருந்துருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, உங்களால் கீழ்ப்படிய முடியாதென்றால் உங்களால் தலைமை தாங்கவும் முடியாது. ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எந்த இடத்துல தலைவணங்கி போகணுமோ, எந்த இடத்துல சில விஷயங்களை தாங்கி பிடிச்சு தாக்கு பிடிச்சி போகணுமோ அந்த இடத்துல நீங்கள் தாக்கு பிடிச்சி போவீங்க. எந்த இடத்துல எதிர்த்து நிற்கணுமோ, எந்த இடத்துல குரல் எழுப்பி பேசணுமோ அந்த இடத்துல அழகாக அது மாதிரி பேசுவீங்க. எங்கும் எப்போதும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை புரிந்து வைத்து கொண்டு சமயோஜித புத்தியால் சாதித்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சிக்கல்கள்லேருந்து இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வெளியில் வருவீங்க. கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த அலைச்சல்கள்லேருந்து இன்றைக்கி நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. சோர்வு களைப்பெல்லாமே விலகி இன்றைக்கி உற்சாகமாகவும் இருப்பீங்க. தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்குங்க. அறகுறையாக நின்று போன வேலைகள் இன்றைக்கி சீக்கிரமாக முடியுங்க. அதே மாதிரி எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த கடுகடுப்பு அதெல்லாமே சரியாகி கலகலப்பாக பேசி சந்தோஷமாகவும் இருப்பீங்க. அதே போல் விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. ராசிக்குள்ளார கேது உட்கார்ந்துருக்கிறதுனால தூங்கவும் நேரம் இல்லை, ஓடிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் இவ்வளவு ஓடி ஓடி உழைச்சும் பெருசாக ஏதாவது முடியுதான்னா அதுவும் முடியலையேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. கண்டகச்சனி தொடங்கி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. வியாபாரம் இன்றைக்கி பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுக்கும். 2-3 நாளாக இருந்ததை விட இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி அதிர்ஷ்டகரமாக இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. உங்களுக்கு ஈடு கொடுத்து அங்கே வேலை பார்க்குறவங்க யாரும் கிடையாது அந்த அலுவலகத்தில். அதனால தான் உங்களை போட்டு அழுத்துறதுலே எல்லாரும் குறியாக இருப்பாங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லாரையும் அனுசரித்து கொண்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் வேலை சுமை இருக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் விலகி இன்றைக்கி நல்லது நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, பலமுள்ளவனாக நீ இருக்க விரும்பினால் உன்னுடைய பலவீனங்களை முதலில் தெரிந்து கொள். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு ஒரு போட்டியில் நீங்கள் கலந்துக்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பதவிக்காக முயற்சி பண்ணுறதா இருந்தாலும் சரி, நம்மகிட்ட இருக்கிற பலவீனம் என்ன, எதிரிகிட்ட இருக்கக்கூடிய பலம் என்ன, இதையெல்லாம் அலசி ஆராய்ந்து எதில் ஈடுபட்டாலும் அதில் தீவிரமாக ஈடுபட்டு ஜெயித்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன தாங்க இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:47 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால சுவாதி நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் கவனமாக இருக்கணுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:47 சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால விஷாகம் நட்சத்திரக்காரர்கள் அது முதல் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. மற்றபடி சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு நினைச்சதெல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. இருந்தாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைய தினம் பணம் பொருள் இதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஞாபக மறதியால் பணத்தை இழந்துடக்கூடாது. விலை உயர்ந்த பொருட்களையும் கவனமாக கையாளுங்க. நாம் ஏதாவது பேச போனால் அடுத்தவங்க வேறு விதமாக புரிஞ்சுக்கிறாங்களேன்னு சில நேரங்களில் யோசிக்க தோணுங்க. இன்றைய தினம் அந்தரங்க விஷயங்களை எதிலையும் சொல்லிக்காமல் அமைதி காக்கிறது நல்லதுங்க. அடுத்தவங்க அந்தரங்க விஷயத்திலேயும் மூக்க நுழைக்காமல் இருக்கிறதும் நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்குது. அதே மாதிரி அதிகமாக யாருக்கும் வேலையாட்களுக்கு முன்பணம் தர வேண்டாங்க.
உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்னதாக மேலதிகாரிகளோட கொஞ்சம் கருத்து மோதல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சாதாரண விஷயமா இருக்கும், அதை போய் அவர் கொஞ்சம் பெருசாக்குவார். அதை நீங்கள் கொஞ்சம் சமாதானமாக எடுத்துக்கிறது நல்லது தான். ஏட்டிக்கு போட்டியாக பேசின்னு இருக்கிறத இன்றைக்கி தவிர்த்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, யார் சொல்வது சரி என்பதல்ல, எது சரி என்பதே முக்கியம். ஆமாங்க, நீங்கள் அதை தாங்க அடிக்கடி யோசிப்பீங்க. எப்பொழுதுமே யார் எந்த விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னு, யாருடைய வாயிலிருந்து எது வருது அப்படின்னு ரொம்ப முக்கியத்துவம் தர மாட்டீங்க. ஆனால் அதே நேரத்தில் அந்த கருத்து யார் சரியாக சொல்கிறாங்க, கருத்து சொன்னவங்க யார்கிட்டேருந்து நல்ல கருத்து வருகிறதுன்னு சொல்லக்கூடிய நபரை காட்டிலும் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய கருத்துக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. தனபூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானுடன் இன்றைய தினம் உங்களுடைய பாக்யாதிபதி சந்திரன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் ரொம்ப நாளாக தள்ளிப்போன விஷயங்கள் இன்றைக்கி சீக்கிரமாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எதிர்பார்த்த தொகையும் இன்றைக்கி கைக்கு வருங்க. சகோதரங்களுடன் இருந்து வந்த சின்ன சின்ன மோதல் போக்கு அதெல்லாமே மாறுங்க. பெற்றோருடைய ஆசீர்வாதம் கிடைக்குங்க. தாய் மாமா வகையில் இருந்து வந்த சின்னதாக இருந்து வந்த மோதல் போக்கும் மாறுங்க. பிள்ளைகளாலும் இன்னைக்கு நிம்மதி உண்டு. மகளுக்கு திருமணம் கூடி வரத்துக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. மகனுக்கு எதிர்பார்த்த கல்வி நிறுவனத்தில் சேர்ந்து உயர்கல்வி படிக்கிறதுக்கான அமைப்புகளும் இன்றைய தினத்தில் கூடி வருவதற்கான சூழல் இருக்குதுங்க. அதே மாதிரி புது தொழில் தொடங்கலான்னு இருக்கீங்க, அந்த வாய்ப்புகளும் இப்போ கூடி வந்துன்னு இருக்குங்க. நாளைக்கு கூட நீங்கள் ஏதாவது புதுசாக ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால பூர்வீக சொத்து விவகாரங்கள் ஏதாவது முடிக்க முடியாமல் இருந்தால் அதெல்லாம் பேசி தீர்த்துக்கலாம். ராசியாக முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்காரு, 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. கோர்ட்டு கேஸில் வெற்றி உண்டு. பெரிய பதவிகளுக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீங்க. சுற்றி முற்றி இருக்கக்கூடிய எதிரிகளெல்லாம் உதிரிகளாக உதிர்ந்து போவாங்க. வியாபாரமும் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும், லாபம் வரும். உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினம் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு உண்டு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:45 மணிக்கு பிறகு தான் நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, தனக்கென வாழ்வது இன்பம், ஆனால் பிறர்க்கென வாழ்வது பேரின்பம். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவையுண்டு தானுண்டன்போன் சின்னதொரு கடுகு போல் உள்ளம் கொண்டோன்கிற பாரதிதாசனுடைய பாடலை கேட்டு தெரிந்து கொண்டு கடுகு போல இல்லாமல் பெரிய மனதுடன் மற்றவர்களுக்கு உதவும் குணத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் மறைஞ்சு கிடக்கிறதுனால பிள்ளைகளை நினச்சி கொஞ்சம் ஒரு பயம் வரும். அவங்க எதிர்காலத்தை நினச்சி ஒரு பயம் வரும். அடுத்தவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையணுமே, நல்லா படித்து முன்னுக்கு வரணுமே, நல்ல வேலை கிடைக்கணுமே அப்படிங்கிற சின்ன சின்ன அக்கறைகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. அதே மாதிரி பூர்வீக சொத்தை கொடுத்துட்டு அந்த சொத்துலேருந்து வரக்கூடிய பணத்தை எடுத்து கடனை அடைச்சிட்டு மீதி இருக்கிறதுல ஏதாவது ஒரு தொழில் தொடங்கலாம் அல்லது ஒரு இடம் வாங்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கிற வகையில் இன்றைக்கி சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் முடியாதுன்னு நினச்சதையும் இன்றைக்கி முடித்து காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. வியாபார
வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் சரியாகி இன்றைக்கி லாபம் கிடைக்கும். வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. உத்தியோகஸ்தானாதிபதி புதன் உத்தியோகஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அலுவலகத்தில் சில புது விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. எல்லா வகையிலுமே வெற்றி வாய்ப்புகளும் கூடி வருங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக 10ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால புது பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வருங்க. திடீர்னு சித்தர் புத்தர்னு பழைய நூல்களை எல்லாம் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்றைய தினம் விஐபிகளால் உங்களுக்கு ஆதாயம் இருக்குது. பழைய பிரச்சனைகளுக்கு எல்லாமே தீர்வு கிடைக்குங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி புது முயற்சிகள் பலிதமாகும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமை இருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, எல்லோருடைய இடத்தையும் தாய் நிரப்ப முடியும். ஆனால் தாயாரின் இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது. ஆமாங்க, அதனால தாங்க அம்மானாலே நீங்கள் அப்படியே உருகி போயிடுவீங்க. தாய் தான் முதல் தெய்வம். தாய்க்கு தலைவணங்கி தன்னுடைய அன்றாட கடமைகளை தொடங்குபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆனாலும் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்து உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. உங்களையும் அறியாமல் நீங்கள் கோவப்படுவீங்க. எங்கே போனாலும் ஒரு தடங்கள் இருக்குதேங்கிற எண்ணமும் ஒரு பக்கம் இருக்குங்க. வீட்டுக்கு பக்கத்தில் முருகர் கோவில் இருந்தால் அங்கே செவ்வாய்க்கிழமைகளில் போய் தீபம் ஏற்றுவது நல்லதுங்க. நெய் தீபம் ஏற்றுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக உங்கள் ராசிநாதன் சனி பகவான் 3ஆவது வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தடங்கல்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். வருஷக்கணக்கில் முடியாமல் இருந்த பல வேலைகள் சீக்கிரமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. அதே போல் வியாபாரத்திலையும் இன்றைக்கி லாபம் இருக்குது. இருந்தாலும் மற்றவங்க மாதிரி நம்மால் குறுகிய காலத்தில் பெருசாக சம்பாதிக்க முடியலையே, நமக்கு லாபம் வந்து சீராதான வந்துன்னு சிறப்பாக வரமாட்டேங்குதேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. அதிகாரிகள் ஆதரவாக இன்றைக்கி பேசுவாங்க. புது விஷயங்களையும் இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கார். அதனால் விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவு இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய பதவிகள், பொறுப்புகள் தேடி வருங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, உங்களுடைய தகுதிக்கு மேல் அளவுக்கு அதிகமாக புகழ்பவர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள். ஆமாங்க, அடுத்தவங்க உங்களை பாராட்டி பேசும்போதே இவங்க ஏன் சம்மந்தம் இல்லாமல் நம்மளை பாராட்டுறாங்க, ஏதோ ஒரு சுயநலத்துக்காக வந்திருக்காங்க, ஏதோ நம்மக்கிட்ட கேட்டு வாங்கிட்டு போக வந்திருக்காங்க, ஏதோ நம்மளை வச்சு பயன்படுறதுக்காக வந்திருக்காங்க, அதை நேரடியாக கேட்டுட்டு போயிட வேண்டியதானே. எதுக்காக என்னை போட்டு இந்த புகழ்ந்து புகழணும், அவசியம் இல்லையே. நமக்கு செயற்கையாக பேசுகிறது என்றைக்குமே பிடிக்காதேன்னு எங்கும் எப்பொழுதும் வீண் புகழ்ச்சிக்கு மயங்காமல் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 7.5 சனியில் ஜென்மச்சனி முடிஞ்சாச்சு, பாதச்சனி வந்தாச்சு. உடம்பு போட்டு பாடாப்படுத்திட்டு தான் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவாகுது. அந்த பிரச்சனை இருக்குமோ, இந்த நோய் இருக்குமோன்னெலாம் நினச்சிட்டு இருந்தோம். இப்போ எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்தாச்சு, எதுவும் இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு லட்சக்கணக்கில் டெஸ்ட் எடுக்க வேண்டியதாக போச்சு. ரூபாயை செலவழித்து எடுக்க வேண்டியதாக போச்சு. ஒரு வகையில் நல்லது தான், எதுவும் இல்லை, நோய் பிரச்சனை எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டது நல்லது தாங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக இன்றைக்கு சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்குங்க. வீடு மாறலாங்கிற முடிவுக்கு நீங்கள் வந்துட்டீங்க. வீடு மாறுறதுக்கான முயற்சிகளை இறங்கிட்டீங்க. உங்கள் பட்ஜெட்டுக்கு ரசனைக்கு தகுந்த மாதிரி வீடு அமையும்.
வீடு மாறுறதுலேருந்தே உங்களுக்கு யோகமும் தொடங்கிடுங்க. உங்களுடைய ராசிக்கு பலம் வாய்ந்த இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால திடீர் பண வரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. உங்களுடைய ராசிக்கு தைரியத்தை கொடுக்குற இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்குங்க. அரசு காரியங்களும் நல்ல விதத்தில் முடியுங்க. கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் சாதகமான தீர்ப்பு வந்து சேருங்க. குரு பகவான் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால எப்போ பார்த்தாலும் ஒரே பிரச்சனையாக இருக்குதேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டிருப்பீங்க. எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாதது போல் சில நேரங்களில் மனசுக்குள்ளார எண்ணங்கள் தோணுங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. உத்தியோகத்திலையும் இன்றைக்கி நல்ல பேர் இருக்குது. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினத்தில் வந்து சின்ன சின்னதாக செலவுகளும் அலைச்சல்களும் இருக்குங்க. ஆரோக்கியத்திலும் அக்கறை காட்டுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, துக்கப்படுவதால் துக்கமும், கவலைப்படுவதால் கஷ்டமும், கோபப்படுவதால் பகையும் விலகப் போவதில்லை. ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் அப்படின்னு இருந்தோம்னா அது சரி வராது. அதனால் சமாதானமாக எல்லாவற்றையும் செய்து முடிப்போம். கஷ்டப்பட்டுக்கிட்டு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு கன்னத்தில் கை வச்சுக்கிட்டு கவலையோடு இருந்தோம்னா யாருமே நம்மளை கண்டுக்க மாட்டாங்க. அதையெல்லாம் தூக்கி தொடச்சி தூர போட்டுட்டு சிரிச்ச முகத்தோடு இருந்தோம்னா எல்லாரும் சிரிச்சிட்டு வந்து பேசுவாங்க. இந்த சூட்சுமத்தை உணர்ந்து கொண்டு எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் எடுத்தறிந்து விட்டு புன்னகை பூத்த முகத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. புது முயற்சிகள் பலிதமாகும், எதிர்ப்புகள் விலகும். எல்லா இடத்துலையும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் பரவாயில்லைங்கிற அளவுக்கு திருப்திகரமாக இருக்குங்க. 2 பாவ கிரகங்கள் உங்கள் ராசியில் உட்கார்ந்துருக்கிறதுனால உடம்பு போட்டு பாடாப்படுத்துங்க. எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்தாலும் என்னென்னு தெரிய மாட்டேங்குதேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. ஆனாலும் சந்திரன் இன்னைக்கு நல்லா உட்கார்ந்துருக்காரு. அதனால் பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். நோய் நொடி உபாதைகளிலிருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் சந்தோஷமாகவும் இருப்பீங்க, ஆர்வமாகவும் இருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கவலைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த மோதல் போக்கும் மாறுங்க. பிள்ளைகளால் இன்றைக்கி சந்தோஷம் உண்டு. அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரமும் இன்றைக்கி உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் அதெல்லாமே இன்றைக்கி வந்து சரியாகுங்க. அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக சில உதவிகளும் உங்களுக்கு கிடைக்குங்க. அதே போல் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:45 மணிக்கு பிறகுதாங்க நல்லா இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. நாளைக்கு அட்சய திருதியைங்க. அட்சய திருதியை பற்றி பழைய ஜோதிட நூல்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, உத்தரகாலாமிர்தம், பராசர ஹோரா, இந்த மாதிரி பழைய நூல்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு அலசி ஆராய்ந்தீங்கன்னா சுபகிரகங்களுடைய லக்னங்களிலே நாம் விலை உயர்ந்த பொருட்களை வாங்க வேண்டும். சுபகிரக லக்னங்களை குரு பகவான் பார்க்க வேண்டும். இல்லையென்றால் சுபகிரக லக்னங்களிலே குரு பகவான் அமர்ந்திருக்க வேண்டும். அப்படி பார்த்திங்கன்னா ரிஷபம், துலாம் இந்த ரெண்டுமே சுபகிரகம் ஆகிய சுக்கிரனுடைய வீடுகள். அது லக்னமாக இருந்து அதில் குரு பகவான் இருக்கும்போது நீங்கள் தங்க நகைகள் வாங்கணும். அப்படி இல்லைன்னா
தனுசு, மீனம் இது குரு பகவானுடைய வீடுகள். அந்த வீடுகள், அந்த ராசிகளில், அந்த லக்னத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கும் பொழுது தங்க நகைகள் வாங்கிறது விசேஷம்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அது மாதிரி பல விதிகள் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது சுபகிரக வீடுகளில் சுபகிரகம் ஆகிய குரு பகவான் உட்கார்ந்துருக்கணும். அப்படி இல்லைன்னா குரு பகவான் பார்க்கும் ராசிகள் இருக்கு இல்லைங்களா, அந்த ராசி லக்னமாக இருக்கும் பொழுது தங்க நகைகள் வாங்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் எனக்கு ஒன்றும் புரியல, நீங்கள் நேரத்தை மட்டும் சொல்லிடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நாளைக்கு காலையில் 6:56 7:30 தங்க நகைகள், வெள்ளி நகைகள் வாங்கினீங்கன்னா நிச்சயமாக ரொம்ப சிறப்பாக இருக்கும். மேலே மேலே செல்வ வளங்கள் பெருகி கொண்டே போகும். அதே மாதிரி நாளைய தினத்தில் இரவு 7:27 9:37 விலை உயர்ந்த தங்க நகைகள் இதெல்லாம் வாங்கிறது நல்லதுங்க. பொதுவாக இது மட்டும்தான் வாங்கணுமா, லக்ஷ்மி கடாட்சம் எதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் அலசி ஆராய்ஞ்சாங்கன்னா மஞ்சள் பொடி இருக்கு இல்லைங்களா, அது நாம் வாங்கிறது நல்லது. மஞ்சள் கிழங்கு நாளைக்கு வாங்கிறதும் நல்லது. அதே மாதிரி முனை முறியாத பச்சரிசி வாங்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் கல்லுப்பு இருக்கு இல்லைங்களா, சமையல் உப்பு, அதுவும் வாங்கிறது நல்லதுங்க. இந்த மாதிரி பொருட்கள் வாங்குவதன் மூலமாக நிலையாக நம்மிடம் நிதி தங்கிவிடும், காசு பணம் தங்கிடும். நாளைக்கு ஏதாவது பேங்க்கில் அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறது நல்லது. சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி, எந்த அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி, நாளைக்கு நீங்கள் ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி சின்ன சின்னதாக வீட்டுக்குள்ளாரையே சேமிக்க தொடங்கலாம். ஒரு சின்ன இது உண்டியில் வச்சு கூட நாளையிலேருந்து சேமிக்க தொடங்கலாம். அதெல்லாம் பெருசாகிட்டே போகுங்க. ஸ்ரீ ஆதிசங்கரர் அருளிய ஸ்ரீ கனகதாரா ஸ்தோத்திரம் நாளைக்கு படித்தோம்னா நிச்சயமாக நமக்கு வாழ்க்கையில் லக்ஷ்மி கடாட்சம் எல்லாமே சேருங்க. குபேரன் நாளைக்கு தான் இழந்த செல்வங்களை பெறாரு. அதனால் ஸ்ரீ குபேரமூர்த்தியை வணங்குறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி இந்த அட்சய திருதியை நாளைய தினத்தில் அவல், அதாவது கிருஷ்ண பரமாத்மாவுக்கு அவல் படைத்து அதை பூஜை செய்து நைவேத்தியம் செய்தோம்னா அஷ்டலட்சுமி கடாட்சம் எல்லாமே நமக்கு சேருங்க. நாளைய தினம் என்ன பண்ணணும்னு நூல்களில் சொல்லப்பட்டிருக்குன்னா, தானம் அதிகமாக தரணும், முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் தரணும். இதாங்க பெருமையாக சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா குடை, அப்புறம் விசிறி, அதுக்கடுத்தது துணிமணிகள், அதுக்கடுத்தது அரிசி, கோதுமை, இந்த 2 பொருள் ரொம்ப சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து நீர்மோர், அவசியம் நீங்கள் நாளைக்கு நீர்மோர் தானமாக கொடுத்தீங்க நல்லது. அதுக்கடுத்து பானகம், பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணுவோம் இல்லைங்களா, பானகம். அதுக்கடுத்து காலணி கொடுக்கறது ரொம்ப நல்லது. காலில் அணியக்கூடிய காலணி, மல்லிகைப்பூ, ருத்ராட்சம், அதுக்கடுத்து புத்தகம், பேனா, அதுக்கடுத்து போர்வை, பால், அப்புறம் மருந்து பொருள்கள், தயிர் சாதம், இது கொடுக்கறது ரொம்ப நல்லது. இனிப்பு கொடுக்கறது நல்லது. தண்ணீர் நிறைந்த குடம், அதை நாளைக்கு தானமாக கொடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப விசேஷம், நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகுங்க. கர்நாடகாவில் சொர்ண கௌரி விரதம்னு நாளைய தினத்தில் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறாங்க. அதனால் நாளைய தினத்தில் நம்ம போட்டி போட்டுக்கிட்டு தங்கம் வெள்ளி வாங்குவதைப் போலவே போட்டி போட்டுக்கிட்டு தான தர்மம் செய்தோம்னா குலம் தழைக்கும், வம்சம் விருத்தியாகும், தொழில் விருத்தியடையும், எல்லா வகையிலுமே நமக்கு லாபம் கிடைக்கும். நாளைக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு தானம் 100 தானமாக உங்களுக்கு பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். அதனால் நாளைய தினம் அக்ஷய திருதியை கொண்டாடப்படக்கூடிய நாளிலே தான தர்மங்களை செய்து புண்ணியத்தை சேர்த்து கொள்வோம், சம்பாதித்து கொள்வோம். நெஞ்சிற்கினியவர்களே, மங்கள வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மதிப்பையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.